Hey guys, I'm Ash. You are watching C4 Tech Tamil. In this video, Vivo pudu pop-up camera all-screen display oda next phone unbox பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்கிற thumbs up button, subscribe bell icon இதெல்லாம் press பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். ஒரு FIFA 2018 World Cup theme boxல வருது இந்த Vivo Nex. Black gold color combo பார்க்க நல்லா இருக்கு. எனிவே பாக்ஸை பார்த்தது போதும், இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டாக Vivo Nex ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். பார்க்க நல்லா இருக்கு. எனிவே இப்போதைக்கு ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். விவோ ஒரு பம்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஃபுல் கிளாஸ் பில்டுங்கிறதுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சிம் இஜெக்டர் பென், ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு ஒயிட் டைப் சி கேபிள், இயர்ஃபோன்ஸும் இங்கே விவோ கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஸோ இப்போ நம்ம இந்த Vivo Nex ஃபோனுக்கு திரும்பி போவோம். அதை பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். ஸோ பேக் மேலே லைட் அடிக்கையில் நிறைய ஒரு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஷிம்மர் ஆகுது. விவோ இங்கே டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஆனாலும் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ இப்போ சைட்ஸில் பார்க்கல 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கட் அவுட் அந்த செல்ஃபி கேமரா பாப்பப் ஆகிறதுக்கு. ரைட்டில் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் பட்டன், லெஃப்டில் டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாட்டமில் பார்த்தா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் டியூவல் சிம் ட்ரே. அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் எல்லோரும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். 6.59 inches ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இது ஒரு சூப்பர் AMOLED பேனல். இதுக்கு கீழே ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இங்கே நாட்ச் எதுவும் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் டே டு டே யூஸில் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. இந்த டிஸ்பிளேயை பார்த்தா இது 19.3/9 ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இதை விவோ அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளே ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருந்திருக்கு. முதல்ல மேலே அந்த 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இது ஒரு பாப்அப் கேமரா, ப்ராக்சிமிட்டி சென்சர். அதாவது நீங்கள் ஃபோனை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரல, இப்போ ஒரு கால் பேசையில் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகும்ல, அந்த சென்சரை டிஸ்பிளே கீழே எம்பெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்க்ரீன் சவுண்ட் காஸ்டிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபுல் டிஸ்பிளேயுமே ஒரு ஸ்பீக்கராக மாறுது, அதாவது இயர் பீஸ்க்கு பதிலாக. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் எங்கே உங்கள் காதில் வச்சிங்கனாலும் அடுத்தவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், ஆனால் காதை எடுத்திங்கன்னா கேட்காது. ஸோ இது ஒரு நல்ல டெக்னாலஜி. நம்ம முன்னாடியே மீமிக்ஸ் மாதிரி ஃபோன்ஸில் இதை பார்த்துருக்கோம். பட் மீமிக்ஸோட இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இங்கே ஒரு ஃபுல் பெசல்லெஸ் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்ச் கிடையாது, கீழே திக்கான பாட்டம் சின் கிடையாது. இன்ஃபேக்ட் விவோ இதுக்கு 91.24% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிசைன் இம்ப்ரெசிவாக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற இன்டர்னல்ஸ் எப்படி? அங்கேயும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா குவால்காமோட டாப் ஆஃப் த லைன் Snapdragon 845 சிப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM, அப்புறம் 128GB ஸ்டோரேஜ். அஃப்கோர்ஸ் இந்த சிப்பை நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸ் OnePlus X மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் இந்த சிப் எந்த குறையும் வைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பேட்டரின்னு வரையில் இங்கே தான் விவோ கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு வரையில் எல்லாருமே ரொம்ப ஸ்லிம்மாக போனோம், கொஞ்சம் பேட்டரி கம்மியானா பரவாயில்ல, வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் விவோ இங்கே கொஞ்சம் தைரியமாக ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதனால வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், 199 கிராம். ஸோ மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக அதிகமான பேட்டரி லைஃப் கொடுத்தது நல்ல விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹார்ட்வேர் பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். Vivo Nex FunTouch OS 4.0 ரன் ஆகிட்டு இருக்கு. இது Android 8.1 Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விவோட கஸ்டம் UI ரொம்ப ஐஃபோனோட iOS மாதிரி இருக்குது. ஆண்ட்ராய்டோட iOSல இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் சென்டர் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த UI ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் கிளிக், வால்யூம் டவுன் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு குவிக் ஆக்ஷன் ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். இப்போ நான் இந்த கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது 2018, அதனால AI ஃபீச்சர்ஸ் நிறையவும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நெக்ஸ்ட்டில் மோஸ்ட்டாக எல்லா AI ஃபீச்சர்ஸுமே கேமராஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கேமராஸை பற்றி பார்ப்போம்.
ஸோ பின்னாடி சோனியோட IMX363 சென்சர் 12 மெகா பிக்சல் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட ஒரு சென்சர் இருக்குது. இது f1.8 லென்ஸ், 4 ஆக்சஸ் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் EIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் AI சீன் டிடெக்ஷன், போர்ட்ரேட் மோட், விவோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையில் 8 மெகா பிக்சல் கேமரா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த கேமராஸை வச்சு எடுத்தது தான். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை 45,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்போவோட Find Xோட ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குது. எஸ், இதே இன்டர்னல்ஸோட ஒரு OnePlus 6 இதோட சீப்பாக கிடைக்கும். அந்த ஒரு சில 1000 ரூபா டிஃப்ரென்ஸ்க்கு விவோ இவ்வளோ புது டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா, இந்த ஃபோனை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லுங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எங்கள் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா thumbs up கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி கூலான ஃபோன்ஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.